ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த இங்கிலீஷ்ல தரமான சம்பவத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? அது இந்தாங்கப்பா 10 கொஸ்டின் 10க்கு 10 வச்சுக்கோங்க அப்படின்ற மட்டும் ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? எஸ்ஐக்கு இங்கிலீஷ்க்கு நம்ம ரெகுலர் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நான் பாக்குறேன். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான விஷயம் தான், ஆனா ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடியது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. இது வந்து கேள்வி கேட்டா ஈஸியா அடிச்சிடலாம். நான் அப்படியே எப்படி சொல்றது, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். ஓகே, மறக்கவே கன்ஃபியூஸே ஆகாது. அப்படியே ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். மூணுக்கான டெஃபனிஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள்ஸோட அதை ரிலேட் பண்ணி சேம் டைம் இப்ப இந்த ஹோமோஃபோன்ஸ் ஒரு டெஃபனிஷன் இருக்கும்ல, அந்த டெஃபனிஷனை இந்த ஹோமோஃபோன்ஸ் வார்த்தையோட அப்படியே லிங்க் பண்ணி ஷார்ட்கட்டோட ஒரு புரிய வச்சிடறேன். அப்ப டெஃபனிஷன் சொல்ல போறேன், ஷார்ட்கட் சொல்ல போறேன், எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். சோ இந்த டாபிக் வந்து கண்டிப்பா எஸ்ஏல கேள்வி வரும், ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம், குவாலிட்டி பக்கமா கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708197281 இதை வந்து கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்னா என்ன சிறப்புன்னா, இதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்குங்க. அதாவது இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி சவுண்ட், மீனிங், ஸ்பெல்லிங். சவுண்ட்னா அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது, மீனிங்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம், ஸ்பெல்லிங்னா அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ். ஓகே, இதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஹோமோஃபோன்னா அதாவது சேம் சவுண்டா இருக்கணும், ஆனா டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கணும், டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கணும். இப்போ ஹோமோஃபோன்னா இதுதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஹோமோஃபோன் போன்ல வரக்கூடிய சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம போன் எடுத்தா சவுண்ட் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, ஆனா பேசக்கூடிய மீனிங்கும் பேசக்கூடிய வார்த்தைகளும் மாறும். இப்ப நான் பேசுறது நீங்க பேசணும் அவசியம் இல்லை, ஆனா என் போன்ல வரக்கூடிய சவுண்டும் உங்க போன்ல வரக்கூடிய சவுண்டும் ஒரே மாதிரி தான். அப்ப போன்னா சவுண்ட் மட்டும் தான் சேமா இருக்கும், மற்றபடி மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் மாறி தான் வரும். இப்ப இந்த லைஃப் டைம் மறக்குமா? மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஹோமோஃபோன், போன்னா சவுண்ட் தான் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப சேம் சவுண்ட், டிஃபரெண்ட் மீனிங், டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங், அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? ஹோமோஃபோன். இப்ப டெஃபினிஷன் சொல்றேன், ஷார்ட்கட் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்ல வேணுமா? அதையும் பார்த்துடலாம். ரைட், இந்த பீஸ், ரூட், பிரேக், வேஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஃபோனுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு வார்த்தையை படிக்கிறப்ப சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பீஸ் சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஸ்பெல்லிங் மாறும், மீனிங்கும் மாறும். ஓகேவா? இந்த பீஸ்ங்கிறது பீஸா வைப்போம்ல, அது. இந்த பீஸ்ங்கிறது அமைதி, பீஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப மீனிங் வேற, ஸ்பெல்லிங் வேற, படிக்கிற முறை, அந்த வார்த்தைக்கான அந்த ப்ரொனன்சியேஷன், அது மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும். சேம் சவுண்ட், டிஃபரெண்ட் மீனிங், டிஃபரெண்ட் லெட்டர்ஸ் இருந்தா அது என்னது? ஹோமோஃபோன். ரூட், பிரேக், வேஸ்ட். இந்த வேஸ்ட்ங்கிறது நம்ம குப்பை, வேஸ்ட். இந்த வேஸ்ட்ங்கிறது என்ன சொல்லுவோம்? இடுப்புன்னு சொல்லுவோம், அந்த வேஸ்ட். அப்படி பாக்குறப்ப இது வந்து என்னது? ஹோமோஃபோன். அப்ப ஹோமோஃபோன் கிளியரா இருக்கா? சோ ஹோமோஃபோன்னா என்னன்னு சொல்லிட்டேன், அது எப்படி போனோட லிங்க் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஹோமோஃபோன்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்படியே நெக்ஸ்ட் ஹோமோனிம்னு என்னன்னு பார்க்கலாம். ஹோமோனிம்ஸ்ங்கிறது சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங் இருக்கும். சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங். இதை பத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஹோமோனிம், அந்த நேம்னு நினைச்சுக்கோங்க, நேம்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நேம் ஒரு 2 பேருக்கு ஒரே பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பேருக்குமே ஒரே பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பேரை உச்சரிக்கிறதும் சேமா தான் இருக்கும். அப்ப சவுண்ட் சேமா தான் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமா தான் இருக்கும். ஆனா அந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் இருக்கா? இல்ல. அப்ப அவங்களுக்கான மீனிங் மட்டும் மாறும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோனிம்ஸ், நிம்னா நேம்னு நினைச்சுக்கோங்க. 2 பேர், இப்ப குமார், சதீஷ், இந்த மாதிரி 2 பேர் ஒரே மாதிரியே இருக்குன்னா அந்த பேருக்கான சவுண்டும் அவரே சதீஷ் தான் சொல்லணும், இவரே சதீஷ் தான் சொல்லணும். ஸ்பெல்லிங் அதே சதீஷ் தான். ஆனா இந்த சதீஷ் ஒரு மாதிரி இருப்பாரு, அந்த சதீஷ் வேற மாதிரி இருப்பார்ல. அப்ப நேம்னா ஹோமோனிம். அப்ப ஹோமோனிம்னா சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங். அப்ப ஹோமோனிம் இந்த மாதிரி லைஃபுக்கு மறக்காம சொல்லுங்க. ஹோமோஃபோன், போன்னா சவுண்ட் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். நிம்ல மீனிங் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும். சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இது ஹோமோனிம். நேமை லிங்க் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இந்த ஹோமோனிம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தறலாம். கவனிங்க. ஃபேன், லெஃப்ட். பேர் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா
மீனிங் மட்டும் மாறும். அப்ப ஹோமோனிம். இந்த கேன்ங்கிறது முடியும், முடியுமா முடியாத கேன், ஐ கேன் டூ இட், முடியும் சொல்லுவாங்க அந்த கேன். இந்த கேன்ங்கிறது வாட்டர் கேன். அப்ப கேன் கேன் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு, ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு, மீனிங் மட்டும் மாறுது. ஃபேன் ஃபேன், இந்த ஃபேன்ங்கிறது ரசிகன் ஃபேனா இருக்கும்ல அது, இந்த ஃபேனுங்கிறது நாலு சுற்ற ஃபேன். அப்ப ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு, சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் மட்டும் மாறுது. லெஃப்ட் லெஃப்ட், ஓகேவா, லெஃப்ட் லெஃப்ட். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து வெளில போறோம்னா லெஃப்ட்டும் போவோம், அதே ரைட்டுக்கு ஆப்போசிட்டும் லெஃப்ட் தான். இந்த ரெண்டு லெஃப்ட். அப்ப வார்த்தை ஒரே மாதிரி இருக்கணும், சொல்றது ஒரே மாதிரி இருக்கணும், மீனிங் மட்டும் மாறணும். அது ஹோமோனிம். கடைசியா ஹோமோகிராஃப். எப்படி? ஹோமோகிராஃப். ஓகே, இந்த ஹோமோகிராஃப், ஹோமோகிராஃப் நம்ம என்னன்னு சொல்லிடுறேன், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கணும், ஓகேவா, ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கணும், சவுண்ட் வேற மாதிரி இருக்கணும், மீனிங் வேற மாதிரி இருக்கணும், சவுண்ட் வேற மாதிரி இருக்கணும், மீனிங் வேற மாதிரி இருக்கணும். ஹோமோகிராஃப்னா ஸ்பெல்லிங் மட்டும் தான் ஒண்ணு, சவுண்ட் மீனிங் வேற. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம சின்ன பிள்ளைங்க கிராஃப் வரைவோங்க, இப்படி வரைவோம் கரெக்டா. ரெண்டு பேர் வரைஞ்ச கிராஃப் எடுத்துப்போம், ரெண்டு பேர் வரைஞ்ச கிராஃப் எடுத்துப்போம். இந்த ரெண்டு பேர் வரைஞ்ச கிராஃப்லயுமே அந்த கோடு, கோடுங்கிறது அதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும் கரெக்டா. நம்ம லைன் வரையறோம்ல கோடு, அதுதான் ஸ்பெல்லிங் நினைச்சுக்கோங்க. சோ ஸ்பெல்லிங் மட்டும் சேமா இருக்கும். ஓகே, சவுண்ட் மீனிங் எப்படி வச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுவோம்ல, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் சவுண்ட், ஒய் ஆக்சிஸ் தான் மீனிங் வச்சுக்கோம். இவரோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸும் அவரோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸும் மாறதான் செய்யும். அப்ப டிஃபரண்ட் சவுண்ட் டிஃபரண்ட் மீனிங், எது ஒண்ணா இருக்கும்? ஸ்பெல்லிங், ஸ்பெல்லிங்கிறது வரையில லைன் மாட்டோம், எழுத்துக்கு தேவை ஸ்பெல்லிங் கரெக்டா. ஸ்பெல்லிங் சவுண்ட் மீனிங் நான் சொல்லுங்க, ஸ்பெல்லிங் லெட்டர் அப்படிங்கிறதுல இந்த எல்இடிஆர்ங்கிறது ஸ்பெல்லிங் எழுத்து, அது மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கும் இதுல ஹோமோகிராஃப்ல. ஏன்னா கிராஃப்னா நம்ம லைன் வரையும், அது ரெண்டுமே சேம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறும் இல்லையா, அப்ப அதுதான் சவுண்ட் அதான் மீனிங் வச்சுக்கோங்க, முடிஞ்சு. ஹோமோகிராஃப் வருமா சொல்லுங்க. ஹோமோஃபோன்னா என்னப்பா? ஹோமோஃபோன்னா சவுண்ட் மட்டும் தான் சேமா இருக்கும். ஹோமோனிம்னா, ஹோமோனிம்னா மீனிங் மட்டும் மாறும். ஹோமோகிராஃப்னா ஸ்பெல்லிங் மட்டும் தான் சேமா இருக்கும், முடிஞ்சு. இது மட்டும் தெரிஞ்சாலே எல்லாத்தையும் நீங்க அழகா சொல்லிடலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ரைட், இப்ப நல்லா பாருங்க, லெட் லீடு வார்த்தை மாறுதா? லெட் லீடு சவுண்ட் மாறுது பாருங்க. இது லெட், இது லீடு. லெட் என்ன சார்? உலோகம், மெட்டல் பார்ப்போம், உலோகம். அப்ப எழுத்து ஒரே மாதிரியே இருக்கு, ஓகேவா, எழுத்து ஒரே மாதிரி, அந்த ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியே இருக்கு. இங்கேயும் எல்இஏடி அங்கேயும் எல்இஏடி, ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியே இருக்கும், ஆனா படிக்கிற ப்ரொனன்சியேஷன் மாறுது பாருங்க, சவுண்டே மாறுது. இது லெட், அது லீடு. லெட்னா என்னப்பா? உலோகம், மெட்டல். லீடுனா லீட் பண்றது, ஓகேவா, முன்னின்று நடத்துறது. அப்ப மீனிங் மாறிடுச்சு, ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சு, ஆனா எழுத்து மட்டும் சேமா இருக்கு, ஓகேவா, ஸ்பெல்லிங் மட்டும் சேமா இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? ஹோமோகிராஃப். மைன்யூட் மினிட், ஒரு இடத்துல மைன்யூட்டா கவனிக்கணும்ல, மைன்யூட்டா, அந்த மைன்யூட். இது மினிட், எவ்வளவு நிமிஷம் அது. அப்ப மைன்யூட்டா கவனிக்கிறது நிமிஷம், அர்த்தம் மாறுது. இது மைன்யூட், இது மினிட். ஆக்சுவலா சவுண்டும் மாறுது, ஆனா மைன்யூட் மினிட்ல ஸ்பெல்லிங் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஸ்பெல்லிங் சேம், கிராஃப் ஸ்பெல்லிங் சேம்னாலே கிராஃப் தான் ஞாபகம் வரணும். ஓகே, மீனிங் மாறுதுன்னா அது ஹோமோனிம். என்ன, சவுண்ட் சேமா இருந்தா ஹோமோஃபோன், முடிஞ்சு. அப்ப அந்த மீனிங்ஸ் பாக்குறது ஆஸ்ட்ரஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த மூணுமே என்னென்னு சொல்லி கொடுத்தேன், மூணுமான ஷார்ட்கட் அப்படி ஆரம்பிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருக்கேன், ஓகேவா. கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி வரும், ஒரு கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க ஒரு கேள்வி கரெக்டா, அதனால இதுலயும் வரும், வந்து அடிச்சுங்க. உங்களை 10க்கு 10 எடுக்க வைக்கிறது நான் பொறுப்பு, நான் கேரண்டி ஃபுல்லா நான் எடுத்து வைக்கிறேன். இங்கிலீஷ்க்காக போற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க, சேம் டைம் சைக்காலஜி வீடியோஸும் பாருங்க. எஸ்ஐக்கு நம்ம போற வீடியோஸ் எல்லாமே எவ்வளவு பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் 7708197281. கான்டாக்ட் மீடியா கிட்டவங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.